இனிய வணக்கம். இன்னைக்கு தஞ்சாவூரில் நடந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில், இந்த நிர்வாகிகள் கூட்டங்கிறதே மிகவும் தவறான வார்த்தை. இதில் நிர்வாகிகள்னால் அந்த நிர்வாகிகளுக்கு தலைமை கழகம் என்னென்ன எங்கள் நிர்வாகி இவ்வளோ பேருக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம், அந்த அழைப்பு வச்சுருக்கவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்கிறது அதுதான் சரியான வார்த்தை. நிர்வாகிகள் கூட்டம்னா அதுதான் வார்த்தை, அதுதான் சரியான வார்த்தை. ஆனால் அதை இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி யார் வேணாலும் கூட்டத்துக்கு வரலாம், அவங்க தான் எங்கள் நிர்வாகி சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முதல் பிழையே அதுதான். சரி, அந்த எதாவது இருந்துட்டு போதும், நீங்கள் எப்படியா சொல்லி ஏமாற்றிட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நானும் ஒரு விவசாயி, இந்த மாவட்டத்தை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவங்கிற முறையில் நான் சொல்கிறேன். விவசாயிகளை பற்றி ரொம்ப அப்படியே தேன் ஒழுக விஜய் பேசுகிறாரு. விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியலனாலும் விவசாயிகளை கஷ்டம் புரியுங்கிறாரு. என்ன உனக்கு விவசாயிகளோட கஷ்டம் புரியும்? விவசாயியை பற்றி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து விவசாயியை பற்றி எது எழுதி வைக்காமல், யாரும் சொல்லிக் கொடுக்காம, சொல்லிக் கொடுத்தாலும் பரவாயில்ல கேட்டுக்க, எழுதி வைக்காமல் ஒரு 10 நிமிஷம் விவசாயிகளை பற்றி, விவசாய கஷ்டத்தை பற்றி உங்களுக்கு பேச முடியுமா உங்களால்? அப்படிலாம் இருக்கும்போது விவசாயத்தை பற்றி பேச வந்ததுக்கு நான் அதை மட்டும் சொல்ல விடுறேன். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லணும். நீட்டுத் தேர்வை திமுக கொண்டு நிறைவேற்ற முடியாததை சொல்லிவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு பேசுகிற நீங்கள், உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை நீங்கள் கொடுக்குறீங்க. விவசாயிகளுக்கு உரத்தட்டுப்பாடை நீக்கணும்னு சொல்கிறீங்களே, உரம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? ஒன்றிய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குதா, மாநில அரசில் கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படிங்கிறத அடிப்படையே உங்களுக்கு தெரியலங்கிறது தான் பிரச்சனை. அந்த மாதிரி மாநில அரசு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத உங்களால் நீங்கள் விவசாயிகளோட கஷ்டத்தை தீர்க்க போகிறேன்னு சொல்லி பேசுகிறீங்க. ஒரு உரத்தட்டுப்பாட்டை நீக்க முடியுமானா, உரத்தட்டுப்பாட்டை நீக்கலாம். ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு இருந்து அவங்க போதுமான அளவுக்கு நமக்கு உரத்தை ஒதுக்கினாதான் உரத்தட்டுப்பாடை நம்மளால் நீக்க முடியுமே தவிர சாதாரண முறையில் உரத்தட்டுப்பாட்டை நீக்க முடியாது. அடுத்தது 5 ஏக்கருக்கு உள்பட்ட நிலம் வச்சுருக்கவங்களுக்கு விவசாய கடனை முழுசாக தள்ளுபடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. விவசாய கடன் எத்தனை வகை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? விவசாய கடன் எத்தனை வகை இருக்குன்னு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கியிருக்கிற விவசாய கடன் இருக்குது. தேசியமயமாக்கப்பட்ட மத்திய ஒன்றிய அரசின் கீழே செயல்படக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கி இருக்குது. தனியார்கிட்ட வாங்குகிற நகைக்கடன் இருக்குது. வங்கியில் வாங்குகிற விவசாயத்துக்காக வாங்குகிற நகைக்கடன் இருக்குது. இது மாதிரி பல வகையான கடன் இருக்குது. விவசாயிகளுக்கு பல வகையான கடன் இருக்குது. இந்த கடனெல்லாம் நீங்கள் 5 ஏக்கருக்குள்ளே ஒழிச்சிட போகிறீங்கன்னா அதுக்கு என்ன வழி வச்சுருக்கீங்க, என்ன செய்திருக்கீங்க? அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக 7000 கோடி ரூபாயை ஒட்டுமொத்தமாக விவசாய கடனை தள்ளுபடி செய்து சாதனை படைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. இருக்கிற அரசியல் கட்சி அத்தனை தலைவர்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. நீங்கள் தான் இயேசுநாதர் போலவும், புத்தர் போலவும், காந்தி போலவும் நீ நான் தான் எல்லாமே, பாக்கி யாருமே யோக்கியம் இல்லை, நான் மட்டும்தான் யோக்கியன்னு சொல்லிட்டு நீங்கள் பேச வரீங்க. சரிங்களா? அதை நெல் கொள்முதல் நிலையத்தை பற்றி பேசுகிறீங்க. இந்த நெல் கொள்முதல் நிலையம்னு ஒன்று எப்போ வந்தது, எந்த வருஷம் இந்த நெல் கொள்முதல் வந்துச்சு, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புறதுக்கு வர்றது முன்னிலிருந்து இந்த நெல் கொள்முதல் நிலையமே கிடையாது. மத்திய அரசு மட்டும்தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் தான் தனியார்கிட்டேருந்து, அதுவும் நெல் அரசாங்கம் கொள்முதல் பண்ண மாட்டாங்க, தனியார் வியாபாரிகிட்டேருந்து கொள்முதல் பண்ணி அவங்க சேமித்து வைப்பாங்க. அந்தந்த மாநிலத்தில் குடோன்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு நிகராக ஒரு மாநில அரசாங்கம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பு மூலயமா நேரடி நெல் கொள்முதல்னு சொல்லி உண்டு பண்ணி அதுக்கு நெல்லுக்கு ஒரு குறைந்தபட்ச விலையும் நிர்ணயிச்சு அந்த விலையில தான் நெல்லை குறைஞ்சு வாங்கணும் அப்படி சொல்லி ஒரு சட்டத்தை முன்மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தினவரே டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கார். அது மாதிரி விவசாயிகளுக்கு சாகுபடி விவசாயிகளுக்கெல்லாம் அதான் சொல்லிட்டே போகலாம். குத்தகை பாக்கி இந்த வருஷத்துக்கு குத்தகை பாக்கி கட்டினா எவ்வளவு குத்தகை பாக்கி இருந்தாலும் தள்ளுபடி. குத்தகை பாக்கினால என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த குத்தகை தள்ளுபடி பண்ணார். தனியார் இருந்த சாகுபடி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சாகுபடி உரிமையை கொண்டு வந்து ஆர்டிஆர் அந்த
அதாவது குத்தக நில உரிமைதாரர்கள் அப்படின்னு சொல்லி நில பதிவேடு உரிமை பதிவேடு சொல்லிட்டு ஒரு வருவாய் துறையில் ஒரு புதுசாக ஒரு துறையை வந்து உண்டு பண்ணி அதில் வந்து சாகுபடி உள்ளவங்களாம் நிலத்தை வந்து அதில் பதிவு பண்ணிக்கிட்டா அதில் எப்படி நம்ம சொந்த நிலம் வச்சுருந்தா நமக்கு ஒரு பத்திரம் இருக்கோ அது மாதிரி சாகுபடி நிலத்துக்கும் ஒரு 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 பதிவு ஒரு சான்று இருக்கும். அதுதான் வந்து நில குத்தகை பதிவேடு ஆர்டிஆர்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரைட்ஸு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெனண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெனண்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஆர் சொல்லி ஒரு பதிவேடு இருக்குது. அந்த பதிவேடில் வச்சுருந்தா அந்த விவசாயி வந்து அந்த மிராஸ்தார் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆர்டிஆர்னு ஒரு கோர்ட்டே இருந்துச்சு, ஒரு ரெவன்யூ கோர்ட் இருந்தது. ரெவன்யூ கோர்ட்டில் கொத்தாக விவசாயிகளை வந்து நிலத்தை விட்டு வெளியேற்றிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தடுத்து நிறுத்தின ஒரு கலைஞர். இது மாதிரி அடுக்கடுக்காக வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க 7000 கோடியை வந்து தள்ளுபடி பண்ணார், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாரு, விவசாய பம்பு செட்டு வந்து புதுசாக மோட்டார் உள்ளவங்களுக்கு பம்பு செட்டு வாங்க முடியும், புதுசாக பம்பு செட்டு மோட்ரு வந்து ஃப்ரீயாக வந்து கலைஞர் வந்து கொடுத்தாரு. இது மாதிரி வந்து விவசாயிகளுக்கு அவர் வந்து செய்த நன்மைகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது, அந்த வரலாறே தெரியாமல் நீங்கள் என்னமோ விவசாயிகளை காக்க வந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அது வந்து ஒரு சரியான தலைவனுக்கு அழகான வார்த்தை கிடையாது. அதே மாதிரி கடல் விவசாயிகள் அவங்கள நான் காப்பாற்ற போகிறேன், உங்களை பாதுகாப்பு கொடுக்க போகிறேன் அப்படிங்க. பாதுகாப்பு துறையே யார்கிட்ட இருக்குன்னு தெரியாமல் கடல் பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குது, மத்திய ஒன்றிய அரசுகிட்ட இருக்குதா, மாநில அரசுகிட்ட இருக்குதா, அது எந்த அமைப்பில் வரும், எந்த சட்டத்தில் வரும்னு தெரியாமையே நான் வந்து பார்க்குறீங்களா அப்படியே. இதெல்லாம் வந்து படத்தில் பேசுகிற வசனத்துக்கும் மேடையில் பேசுகிற வசனத்துக்கும் சரியாக வருமே தவிர வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வந்து சரியாக வருமானா நிச்சயமாக வந்து சரியாக வராது. இது மாதிரி நீங்கள் வந்து வாக்குறுதி வந்து கொடுக்குறீங்க, அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்ட்டு. இதெல்லாம் எப்படி செய்வீங்க, என்ன செய்வீங்க? ஒரு இந்திய அரசியலமைப்புப்படி ஒன்றிய அரசாங்கம் அதிக வரி வருவாயை சுரண்டி எடுத்துகிட்டு போயிடுது. மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய நியாயமாக சட்டப்படி கிடைக்கக்கூடிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து ஒரு வார்த்தை வந்து உங்களால் வந்து பேச முடியல. அப்படி பேச முடியாது. நீங்கள் ஒன்றிய அரசை பார்த்துட்டு பயந்து நடுங்கி போயிருக்கக்கூடிய நீங்கள் வந்து நான் வந்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து நான் எல்லாத்தையும் செய்வேன், அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன்னா என்ன செய்வீங்க, எப்படி செய்வீங்க? அதை அதுக்கு வழி சொல்லணும்ல. இதெல்லாம் நான் நடைமுறைப்படுத்த போகிறேன்னா எப்படி நடைமுறைப்படுத்திங்கிற வழியை சொல்லணுமா வேணாமா, அந்த வழி கூட உங்களால் சொல்ல முடியல. இது மாதிரி இந்த உங்கள் பேச்சை வச்சுக்கிட்டு என்னால் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து பேச முடியும், திமுக சாதனையும் வந்து சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.